நம்ம இலக்கியோட பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட போகிற அந்த ஒரு நேரத்தில் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த போலீஸ். அதாவது போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம இலக்கியோட இந்த பர்த்டே ஃபங்க்ஷனையும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை இந்த எஸ்எஸ்கே செஞ்சு வச்சிருக்கான். அதே மாதிரியே ஆல்ரெடியே இந்த அஞ்சல் இருந்துட்டு நான் கேஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரவாசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி கேஸ் கொடுத்துருக்கா, என்ன கொலை பண்ண இலக்கியா முயற்சி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதான் இந்த அஞ்சலியோட மறுபடியும் அவளோட உண்மையான சுயரூபம் வந்து இப்போ வெளியே வரும். அதாவது அவளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குவாங்க. அஞ்சலி எந்த காலத்திலையும் திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நடப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இப்போ மறுபடியும் வந்து நடந்திருக்க விஷயம் நம்ம கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் உண்மையிலேயே நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அஞ்சலி இப்போ திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்மூடித்தனமா முழுசா நம்பினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவ திருந்த மாட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரப்போகுது. அதாவது இங்க வந்து மறுபடியும் அவ கேஸ் கொடுத்துருக்கா இல்லையா, அதுல இருந்து தெளிவா அஞ்சலியை புரிஞ்சுக்க போறாங்க. இந்த கேஸ்லாம் ஒன்றும் இல்லாம ஈஸியா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் எஸ்எஸ்கே கிட்ட வந்து இந்த மாதிரி தான் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே அதை வச்சு ஸ்கெட்ச் போட்டு தான் அஞ்சலி கிட்ட போய் பேசி, அதாவது அஞ்சலியா இருக்க ஆல்ரெடி வந்து அந்த வீட்டுக்கு அவர் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா, அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கா, இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போ நம்ம அதாவது எஸ்எஸ்கே இருந்துட்டு நேராக போய் அஞ்சலி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நான் எதுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து இலக்கியாவை காலி பண்ணிட்டு அவளை ஜெயிலுக்கு அமிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதமோட கதையை நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து நீ அந்த வீட்டில் போயிட்டு ராணி மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றமா வந்து சொல்லி எஸ்எஸ்கே வந்துட்டு நல்லா பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அதுவும் கரெக்டாக எந்த டைமுக்கு வந்து கேக் வெட்டுறாங்களோ அந்த டைமுக்குள்ள வந்து நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் வாரண்டோட வந்து இப்போ இந்த போலீஸ் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இங்கிருந்து நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதை தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த போலீஸ்க்குலாம் வந்து எலும்பு துண்டு, அதாவது நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து இப்போ பணத்தை தூக்கி வீசியிருக்காங்க. அந்த ஒரு பணத்தினால வந்து இப்போ கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து நம்ம இலக்கியாவை இங்கிருந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. இப்படி கெட்டதுலயும் நல்லது நடக்குது அப்படின்னா அஞ்சலியை பத்தின உண்மைகளை இப்போ மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டது தான் கெட்டதுலயும் நல்லது நடக்கிற ஒரு விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.